அங்கே நம்ம நாலடியார் பாடல் படிப்போம். நாலடியாரில் பொருள்பாலில் நம்ம பார்க்க போகிறோம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லணையாம் எனும் நடுவு நிலைமையா கல்வி அழகே அழகு அப்படின்னு பார்க்குறோம். குஞ்சி அழகு கொடுந்தானை கோட்டழகு வாரி விடப்பட்ட கூந்தல் அழகும் நன்கு உடுத்தப்பட்ட வண்ண உடை அழகும் முகத்தில் ஒப்பனைக்காக பூசப்படுகிற மஞ்சள் அழகும் ஒருவருக்கு உண்மையில் அழகு தருவன ஆகா. உள்ளத்து நல்லவர்களாய் வாழும் நடுநிலை தவறாத வழி செலுத்தும் கல்வியே ஒருவருக்கு சிறந்த அழகூட்டும் அணிகலம். இதைத்தான் சொல்கிறாங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லணையாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிற பாடல் நாலடியார். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலர கேடின்றாள். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலர கேடின்றாள். எம்மை உலகத்தும் எங்கோணம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இது மம்மர் அறுக்கும் மருந்து. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் கல்வி இந்த பிறவியிலே ஒரு நற்பயனை தரும். முக்கியமானது கல்வியை நம்ம படிக்கும்போது இந்த பிறவியிலேயே ஒரு நற்பயனை தரும். அடுத்தவருக்கு அதை சொல்லி கொடுப்பதால் குறைந்து போகாது. அக்கல்வியானது கற்றவரை பலரும் அறிந்து புகழுமாறு விளக்கமுறை செய்யும் என்றும் அழியாத நிலை பெற்றிருப்பதும் கல்வியே ஆகும். இதைத்தான் இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் அப்படின்னு நாலடியார் பாடல் சொல்கிறாங்க. கலர் நிலத்து பிறந்த ஒப்பினை சான்றோர் விளைநிலத்து கலர் நிலத்து பிறந்த ஒப்ப சான்றோர் என்ன பண்ணுறாங்க, விளைநிலத்து நெல்லின் விளிமிதா கொள்வார். கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலை நிலத்து வைக்கப்படும். இது நாலடியார் பாடல். முக்கியமான பாடல் வரி இதெல்லாம். ஒவ்வொரு நிலத்தில் உப்பு உண்டாகுது என்பதால் கற்றறிந்த பெரியோர் அதை வீண் என்று ஒதுக்கி விடாமல் நன்கு விளைகின்ற நிலம் தந்த நெல்லை விட உயர்ந்ததாகவே ஒவ்வொரு நிலம் தந்த உப்பை பெரியோர்கள் உயர்ந்ததாக கருதுவர். அதைத்தான் சொல்றாங்க. கலர் நிலத்து பிறந்த உப்பை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விளிமிதாக கொள்வாங்களாம். இந்த பாடல் நாலடியார். வைப்புலி கோட்பாடா வாய் தீயிற்கேடில்லை. வைப்புலி கோட்பாடா வாயில தீ வை அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். வைப்புலி கோட்பாடா வாய் தீயில் கேடில்லை மிக சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மர நல்ல பிற விச்சை மற்றல்ல பிற வைப்புலி கோட்பாடா வாய் தீயில் கேடில்லை. இது நாலடியார் பாடல் அப்படிங்கிறத வைப்புலி கோட்பாடா ஏதாவது இடக்கு மடக்கா பேசினா வாயில தீ வை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை நான் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன். என்னோட மெமரிக்கு வைப்புலி கோட்பாடா வாய் தீயில் கேடில்லை. இதோட பொருள் சேர்த்து வைத்த கல்வி அறிவை யாரும் திருடி கொண்டு போய்விட முடியாது. பிறருக்கு வழங்குவதாலும் கல்வி செல்வம் குறையாது, வளரவே செய்யும். மிக சிறந்த வலிமை மிக்க அரசர்கள் ஆனாலும் அவர்களால் ஒருவரின் கல்வி செல்வத்தை போரிட்டு வெல்ல முடியாது. தனக்கு பின்னாலே வரும் தன் சந்ததிக்கும் மிச்சம் என ஒருவன் விட்டு செல்ல வேண்டியது கல்வி அறிவே தவிர வேறில்லை அப்படின்னு ஒரு அருமையான பொருள் விளக்கம். ஆனால் எனக்கு இந்த வைப்புலி கோட்பாடா வாய் தீயில் கேடில்லை இந்த பாடல் எது வரும் அப்படின்னா நாலடியார் அப்படின்னு எனக்கு டப்புன்னு தோன்றுறது. வைப்புலி கோட்பாடா வாய் தீயில் கேடில்லை மிக சிறப்பின் அரசர் செரின் விவ்வா எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. அடுத்த பாடல். இது ஒரு முக்கியமான பாடல். எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்த அமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. கல்வி கரையில கற்க உள்ள நூற்கள் பெற வேண்டிய அறிவு அளவில் அடங்கா. ஆனால் இவற்றை கற்பதற்குள்ள மனித வாழ்நாளோ மிக குறைவாகவே உள்ளது. கொஞ்சம் எண்ணி பார்த்தால் இந்த குறையினால் வாழ்விலேயே துன்பப்படுத்தும் நோய் நொடிகள் ஏராளம். எனவே வாழ்நாள் பயனுள்ளதாக தேர்ந்து தெளிந்து நல்ல நூற்களை கற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கற்பவர்களுக்கு நாள் சில தான். மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் நோய்கள் நிறையா இருக்கான். ஆமாம், நம்ம ஆயுள் காலம் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணினா நோய், பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு. இது நாலடியாரில் உள்ள முக்கியமான பாடல் வரிகள். தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணீர் கடைப்பட்டான் என்றகலார். காணாய் அவன் துணையா ஆறு போய்ந்துள்
கற்ற மகள் துணையான் நல்ல குழல். நல்ல குழல் அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் தோணி செலுத்துபவன் தாழ்ந்த கீழக்குளத்தை சேர்ந்தவனாக இருக்கிறானே என நினைத்து ஆற்றை கடக்க எண்ணாமல் யாரும் கரையிலேயே இருந்து விட மாட்டார்கள். தாழ்ந்த குலத்தவராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவன் உதவியிலேயே அக்கறை போய் சேருவர். அதுபோலவே கல்வியில் சிறந்த பெரியோர் எந்த குலத்தோராயினும் அவர் துணை கொண்டு கற்றலை சிறப்பு அப்படிங்கிறாங்க. தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணீர் கடைப்பட்டான் என்றகலார். தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து நாலடியார் உள்ள பாடல். நாலடியார் பாடல். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்றென்று பாதிரிப்பூ சேர்தலார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் படிப்பில்லாதவர்கள் என்றாலும் படித்தறிந்த பெரியோர்களோடு சேர்ந்து பழகினால் அவர்களுக்கும் அப்பெரியோரை சேர்க்கையால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுமா, நல்லறிவு வாய்க்கப்பெறும் அப்படிங்கிறார். கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்றென்று பாதிரிப்பூ சேர்ந்தலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன்தாங்கு.